எல்லாருக்கும் வணக்கம். பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் மற்றும் ஜிஹெச்எஸ் பிஎஸ்ஆர் 1971 to 2025 வாட்ஸ்அப் குரூப் அட்மின் அன்பரசு பேசுகிறேன். இப்போ நம்ம குரூப்பு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குரூப் ஸ்டார்ட் பண்ணதனுடைய நோக்கம் பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மறுமலர்ச்சி. 2020 நம்ம குரூப் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 2025 ஏறக்குறைய 5 வருஷம் கடந்து இப்போ 6வது வருஷ பயணத்தை துவக்கி இருக்கிற நாம இதுவரைக்கும் நம்ம பள்ளிக்கு என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த 5 வருஷம் நம்ம குரூப்ல பொறுமையா நம்மளோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராரு, அவங்கள பத்தின இன்ட்ரோடக்ஷன், எனக்கு நேரடியா பரிச்சயம் இருக்கக்கூடிய நமது குழு உறுப்பினர்களை பற்றிய அறிமுகம். இந்த 2 நோக்கத்தோட இந்த காணொளி தொடர நான் இன்னைக்கு துவங்குறேன். கடந்த 5 வருஷமா நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். அடுத்த 5 வருஷம் நாம என்னெல்லாம் பண்ண போறோமோ அதற்கு உண்டான ஒரு ஆரோக்கியமான அணியினை உருவாக்கியுள்ளோம். இந்த ஒரு பதில் தான் சொல்ல முடியும். அதுக்கு நமக்கு ஆன காலகட்டம் 5 வருஷம். இப்போ 2025 2000 மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணி தான் நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்ணோம். 2025 2000 மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கை நம்ம இன்னும் அடையல அப்படின்னாலுமே அந்த இலக்கை அடுத்த 5 வருஷத்துக்குள்ள அடையறதுக்கு உண்டான ஒரு அஸ்திவாரம் அல்லது பிளாட்ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதே சமயத்தில் பவானிசாகர் அரசு மேல்நிலை பள்ளி குறித்த தகவல்களை பரவலா நமது குழு உறுப்பினர் மத்தியிலும் நம்மை சார்ந்த நட்பு வட்டத்திற்கும் கடந்த 5 வருஷமா நம்ம கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கோங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. 2019 ஜூலை 20 என்னுடன் பயின்ற மாணவ மாணவியர் சந்திப்புக்கு பிறகு நான் எடுத்த ஒரு உறுதியான முடிவு, பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் முன்பு இருந்ததைப் போலவே 1500 2000 மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கு. அது நான் எடுத்த முடிவு மட்டுமல்ல, நம்மில் பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அப்ப இந்த இலக்கை அடையணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது தன்னலம் மறந்த உழைப்பு. அந்த கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்குதான் அப்படிங்கிறத டெஸ்டிஃபை பண்றதுக்காக கடந்த 5 வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உறுதியாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் நம்மளை நேரங்காலம் பார்க்காம வழி நடத்தும். அந்த வகையில் இன்னைக்கு 2020 ஆண்டு 7வது மாதம் 6ஆம் தேதி குழு துவக்கப்பட்ட போது குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வெறும் 10-12. 10th B 1979 to 1982 அந்த குரூப்ல 10ஆம் வகுப்பு பி மாணவர்களுக்காக துவக்கப்பட்ட ஒரு குரூப். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10-12 உறுப்பினர்கள்.
இப்போ 2025 ஜூலை 10ஆம் தேதியில் இப்போ இருக்கோம். இன்றைய தேதியில் நம்ம குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 300க்கும் அதிகமானோர் நம்மளோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, அந்த நோக்கம் உயரியதாக இருப்பதாலும் எண்ணங்கள் ஆரோக்கியமாக இருப்பதாலும் சாத்தியமாச்சுன்னு தான் எடுத்துக்கணும். இல்லைன்னா பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளி, பவானிசாகர் அரசு உயர்நிலைப்பள்ளி, மாடல் ஸ்கூல் இதில் எல்லாம் வந்து படித்து 50 வருடத்தை கடந்தவர்கள், 60 வருடத்தை கடந்தவர்கள், 40 வருடத்தை கடந்தவர்கள், 30 வருடத்தை கடந்தவர்கள், இப்படி படித்து முடிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு அவங்கள நம்ம எப்படி தேடி கண்டுபிடிச்சு ஒன்றா இணைக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. நோக்கம் வந்து மிக உயர்ந்த நோக்கமாக இருக்கிறதுனால அதை செயல் வடிவமாக்குறதுக்கு பல வகையில் வந்து நமது மனதில் தோன்றிய எண்ணங்கள் அவற்றின் செயல் வடிவம் அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ 300 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இலக்கு இல்லைன்னாலும் அந்த 300 உறுப்பினர்களின் ஆக்கப்பூர்வமான அறிவாற்றல் மிகுந்த செயலாக்கம் என்பது 3 கோடியை தாண்டும். இது உண்மைதான். இப்போ நம்ம குழுவில் வந்து 300 பேர் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஆக்கப்பூர்வமான சக்தி, அவர்களுடைய செயலாற்றல், அறிவாற்றல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கணக்கிட முடியாது. அந்த அளவுக்கு வலிமை மிகுந்த, பலம் வாய்ந்த, ஆற்றல் பொருந்திய, நல்லெண்ணம் கொண்ட ஆரோக்கியமான உறுப்பினர்கள் இவங்க தான் வந்து நம்ம குழுவில் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா வந்து ஒரு பள்ளி தொடர்பான ஒரு வாட்ஸ்அப் குழுவில் வந்து அதுவும் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிற குரூப்பில் 5 வருஷம் வந்து டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பள்ளி தொடர்பான செய்திகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு குழுவில் தொடர்ந்து 5 வருடம் பயணிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதே சமயத்தில் வருடக்கணக்கில் வந்து பள்ளி தொடர்பான செய்திகளை மட்டுமே கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கும் நம்ம விட கண்டுபிடிச்சிருக்கோம். கடந்த 5 வருஷத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா 90% நமது பள்ளி தொடர்பான செய்திகள் மட்டுமே நம்ம குழுவில் இடம்பெற்று வருது. ஸோ ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பலமான அஸ்திவாரம், அது எதனாலும் அசைக்க முடியாத ஒரு அஸ்திவாரம். அதுதான் வந்து இந்த 300 என்ற எண்ணிக்கை தாண்டிய குழு உறுப்பினர்கள். இந்த குழு உறுப்பினர்கள்ல பெரும்பாலானவர்கள் வந்து எனக்கு நேரடியா பரிச்சயமானவங்க தான். பெரும்பாலானவர்கள் அவங்கள வந்து நான் இந்த காணொலி மூலமா அறிமுகம் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான சில காரணங்கள் என்ன அப்படின்னா, அவர்களது வாழ்க்கை பாதையில் தொழில்துறையில் அவர்கள் செய்த சாதனைகள், அதே சமயத்தில் சாதாரணமான மாணவியராக இருந்த அவங்க இன்னைக்கு வந்து தொழில்துறையில் வந்து பவானிசாகர் பள்ளியில் கிடைச்ச கல்வி மூலமாக தன்னுடைய அறிவாற்றலை வந்து எப்படி மேம்படுத்திக்கிட்டாங்க, இன்னைக்கு எப்படி ஒரு மிக உயர்ந்த நிலையை எட்டினாங்க அப்படிங்கிறத இன்றைய நவீன உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது வந்து குறிப்பிட்ட இந்த உறுப்பினர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம பள்ளிக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சர்ச் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இது இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் வந்து, இப்போ 5 வருஷத்தை வந்து நம்ம கிராஸ் பண்ணதை வந்து நிச்சயம் இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு பயணம் தான் இது. இந்த கடினமான ஒரு பயணத்தில் வந்து 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணது ஒரு சாதனை தான். ஏன் வந்து இன்னும் வந்து நம்ம அந்த ஏரியாவுக்கு நம்ம போகல அப்படின்னா, டிராவல் பண்ணது வேணா 5 வருஷமா இருக்கலாம், குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 300 தாண்டி இருக்கலாம்.
ஆனா நம்ம பள்ளிக்கு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பள்ளியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை, மாணவியரின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு நமது வாட்ஸ்அப் குழு மூலமா ஏதாவது பண்ணியிருக்கோமா, அல்லது என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்னால வச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்குமே எதுவுமே பண்ணலங்கிறது தான் உண்மை. இதை நம்ம மனப்பூர்வமா ஒத்துக்கணும். அதே சமயத்துல பண்றதுக்காக தான் நம்ம ஒன்னா கூடியிருக்கோங்கிற உண்மையை மறுக்கவும் முடியாது. வலிமை மிகுந்த அணியை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி தான் இந்த 5 வருஷம் முடிவில் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர, கொண்டாடப்பட வேண்டிய அளவுக்கு எந்த விஷயங்களும் சாதிக்கப்படவில்லை அப்படிங்கிற உண்மையை நாம் ஒத்துக்கணும். அப்ப 2025 அப்படிங்கறத 2030ன்னு மாத்தி வைப்போம் இலக்க. 2025 வரைக்குமே நம்ம பள்ளிக்கு பெருசா நம்மளால எதுவும் பண்ண முடியல, அதாவது மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், மிகப்பெரிய ஆதங்கம் இருந்தாலுமே, அந்த செயல்களை எல்லாம் ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் செய்வதற்குண்டான ஒரு அணியை தயார் செய்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அதுல இந்த 300 அப்படிங்கிற எண்ணிக்கையில யாரெல்லாம் இருக்காங்க, குறிப்பிட்ட ஒவ்வொருவரும் என்னெல்லாம் நம்ம பள்ளிக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத விவரமா நாம ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கும் போது ஒரு அபாரமான ஒரு நம்பிக்கை நம்ம மேல நமக்கு ஏற்படும். அந்த ஒரு கூட்டு சக்தி தான் வரக்கூடிய நாட்கள்ல, மாதங்கள்ல, ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை நம்ம பள்ளியில ஏற்படுத்தும். அப்ப 2025 அப்படிங்கிற ஒரு இலக்கை நம்ம நிர்ணயிச்சது ஒரு வகையில நல்லதுதான். அதாவது பள்ளி மாணவியரின் எண்ணிக்கையை உயர்த்த முடியலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த உண்மை இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த எண்ணிக்கையை உயர்த்துவதற்குண்டான ஆக்கப்பூர்வமான ஒரு அணியை உருவாக்கிறோம் என்ற உண்மையை நாம மறுப்பதற்கு இல்லை. சோ அந்த திருப்தியோடு இந்த நம்ம 6வது வருஷ பயணத்தை நாம துவங்கலாம். அதே சமயத்துல நம்முடைய இலக்கை அடைவதற்கு இன்னும் ஒரு 5 வருடம் நாம் பயணப்பட்டு தான் ஆக வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. 2025 இப்ப அடுத்த கட்ட டிராவலை துவங்கி இருக்கிற நாம 2030 100% அந்த சாதனையை செய்வோம் அப்படிங்கறதுலயும் மாற்று கருத்து இல்லை. சரி, அந்த வகையில குழு உறுப்பினர்கள், நமது பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவியர்கள், குழுவின் பெயர் 1971 to 2025 GHS BSR என்றிருந்தாலும், நமது குழுவுல மாடல் ஸ்கூல், அரசு உயர்நிலைப்பள்ளி, அரசு மேல்நிலைப்பள்ளி, இந்த 3 பள்ளிகளில் படிச்சவங்க ஏராளமான பேர் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா குழுவினுடைய பெயர் 1971 to 2025 அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் நமது நோக்கத்தை வலிமைப்படுத்துவது. அரசு மேல்நிலைப்பள்ளி, அந்த பள்ளியில் பயிலும் பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளி, அந்த பள்ளியில் பயிலும் மாணவரின் எண்ணிக்கையை 2000 என்ற எண்ணிக்கைக்கு உயர்த்த வேண்டும் என்னும் ஒரு நினைவு நமது குழுவின் பெயரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் குழுவின் பெயர் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. GHS BSR 50 முதல் பெயர், மாடல் ஸ்கூல் GHS BSR அலுமினி அசோசியேஷன் 2வது பெயர், 3வது பெயர் GHS BSR 1971 to 2025. அது என்ன 1971னா 1971ல தான் நம்ம பள்ளி உயர்நிலைப் பள்ளியிலிருந்து மேல்நிலைப் பள்ளியா மாற்றம் பெற்றது. அதனால அந்த வருடத்தை துவக்கப்பட்ட மேல்நிலைப் பள்ளியாக மாறிய முதல் வருடம் 1971 என்பதால் 1971 என்ற ஆண்டினையும், 2025 இப்போது நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆண்டாக இருப்பதால் அந்த ஆண்டினையும் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. 2026க்கு செல்லும் பொழுது அது 26ஆக மாறும். ஒவ்வொரு ஆண்டு கூடும் போதும் 2வது இடத்தில் உள்ள
ஆண்டின் வருடத்தின் எண்ணிக்கை மற்றும் மாற்றிக்கொண்டிருக்கும். அந்த வகையில் 2030 ஆண்டை நாம் தொடும் பொழுது 100% நம்முடைய நோக்கம் நிறைவேறும். அதாவது பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள் 2000 மாணவியர் பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்னும் ஒரு நல்ல செய்தி நம் செவிகளுக்கு விருந்தாக அமையும். சரி, இன்றைய முதல் காணொளியில் நான் அறிமுகம் செய்யவிருக்கும் நமது GHS-BSR 1971 to 2025 வாட்ஸ்அப் குரூப்பின் உறுப்பினர் டாக்டர் திரு குருசாமி. டாக்டர் திரு குருசாமி அவர்கள் பவானிசாகர் மற்றும் பவானிசாகரை சுற்றியுள்ள ஏராளமான கிராம மக்களுக்கு அறிமுகமானவர். அவர் மாடல் ஸ்கூலில் முழுமையாக பயின்றுள்ளார். அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை மாடல் ஸ்கூலில் முழுமையாக பயின்றுள்ளார். அதே போல 6ஆம் வகுப்பிலிருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை பவானிசாகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயின்றுள்ளார். PUC படிப்பை கோவையிலும், மருத்துவ படிப்பை MBBS படிப்பை கோவையிலும் அவர் நிறைவு செய்துள்ளார். கடந்த 5 வருஷமா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் பொறுமையோடு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. குரூப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்பெல்லாம் சமயம் கிடைக்குது, சந்தர்ப்பம் அமையும் போது இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பள்ளி இறுதி வகுப்புல முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர் டாக்டர் திரு குருசாமி. அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் பொழுது பள்ளி இறுதி வகுப்பில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர் டாக்டர் திரு குருசாமி. என்னுடைய மாமா என்ற வகையில் நான் தனிப்பட்ட முறையிலும் அவரை நன்றாக அறிவேன். அவர் மீது ஒரு அபரிதமான மரியாதை எனக்கு எப்பவும் உண்டு. அப்போதும் உண்டு, இப்போதும் உண்டு, எப்பவும் அது இருக்கும். இப்ப இந்த அறிமுகம் 2-3 விஷயங்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்ப ஆரோக்கியமான அணி, ஒரு வலிமை மிகுந்த அணியை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு உறுதிப்படும் அப்படின்னா, இந்த உறுப்பினர் அறிமுகத்திலிருந்து தான் அது உறுதிப்படும். இப்ப டாக்டர் குருசாமி சார் அவர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 40 வருஷத்துக்கு மேல பவானிசாகர் சர்க்கிள்ல மருத்துவ சேவை செய்திருக்கார். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ சேவையை கொடுத்திருக்காரு. அப்ப அவருடைய படிப்பாகட்டும், அவருடைய மருத்துவ சேவையாகட்டும், அவரை நிரூபணம் பண்ணுது எவ்வளவு வலிமை மிக்க ஒரு மனிதர் என்று நிரூபணம் பண்ணுது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம குழுவுல பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வலிமை மிக்கவர்கள் தான். அப்ப இந்த வலிமை மிக்கவர்கள் ஒன்றாக இணையும் பொழுது, அவர்களுடைய அறிவாற்றல் ஒரு நேர்கோட்டில் வெளிப்படும் பொழுது, அது ஆக்கப்பூர்வமான சில வளர்ச்சிகளை நம்ம பள்ளிக்கு கொடுக்கும் அப்படிங்கறது மாற்று கருத்து இல்லை. இப்ப டாக்டர் திரு குருசாமி அப்படின்னு எடுத்துக்கும் போது, இப்ப எனக்கு ஒரு மாமாவா இருந்தாலுமே என்னுடைய நினைவுகளை நான் கொஞ்சம் பின்னோக்கி திரும்பி பார்க்கிறேன். இப்ப என்னுடைய நினைவு பிரகாரம் நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, குறிப்பா பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் சேர்ந்த பொழுது, அதிலிருந்து தான் டாக்டர் திரு குருசாமியினுடைய நினைவுகள் எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால எல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நான் பிறந்த குழந்தையில இருந்து என்னுடைய சொந்த ஊரே பவானிசாகர் தான். பகுடுதரில் தான் எங்க பாட்டி வீடு. நான் வளர்ந்த இடம்
எல்லாமே. ஆனால் என்னுடைய நினைவுகள் அப்படிங்கிறது டாக்டர் திரு குருசாமி சாரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நினைவுகள் ஆரம்பம் ஆகுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு. அதுதான் வந்து ஒரு கிளியரான ஒரு மெமரி அப்படிங்கிறது எனக்கு அங்கே தான் கிடைக்குது. 7ஆம் வகுப்பு பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நான் சேர்றேன். ஆண்டு 1979. சரியா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா MBBS முடிச்சுட்டு அப்பதான் வந்து பவானிசாகர் வராரு. அது என்ன ஒரு அற்புதமான ஒரு பொருத்தம் அது. நான் 7ஆம் வகுப்பு மாணவன், அவர் மருத்துவக் கல்லூரி நிறைவு செய்த ஒரு மருத்துவர். பவானிசாகர்ல தான் வந்து அப்பதான் வந்து அவர் பவானிசாகர் வந்து ரீச் ஆகுறாரு. அவருடைய முதல் மருத்துவமனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா என்னுடைய மெமரியில் ஞாபகம் இருக்கு. அப்போ எனக்கு நேமா ஒரு 11 வயசு 12 வயசு இருந்திருக்கும். பவானிசாகர் டென்னிஸ் கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு அறையில தான் வந்து அவர் வந்து தன்னுடைய கிளினிக்கை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த திறப்பு விழாவுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி SIRTல வந்து பிரின்சிபலா இருந்த கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர் வந்திருந்தார். அவர் ஒரு அற்புதமான ஒரு டென்னிஸ் பிளேயர். அவர் அந்த இடத்துல தான் வந்து டாக்டர் திரு குருசாமி அவர்களுடைய மருத்துவ சேவை வந்து அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. அப்ப அந்த டென்னிஸ் கிளப் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பல ஆரோக்கியமான செயல்கள் நடைபெற்று வந்த ஒரு இடம் அது. அதாவது வந்து டென்னிஸ் கிளப் அங்கதான் இருக்கும், EB ஆபீஸ் கூட அங்கதான் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் கிரவுண்ட் இருக்கும், டேபிள் டென்னிஸ் இருக்கும், டெனிகேட் கிரவுண்ட் இருக்கும். இப்படிதான் அதனுடைய அட்மாஸ்பியர் வந்து அப்படிதான் இருக்கும். அங்கதான் வந்து அவர் வந்து தன்னுடைய மருத்துவ சேவை முதல் ஆரம்பிக்கிறார். நான் அப்போது 7ஆம் வகுப்பு நான் படிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு மாமாவா இருந்த பொழுதும் கூட அவர் மீது வந்து ஒரு அபரிதமான மரியாதை எனக்கு இருந்த காரணத்தினால ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதிகமாக பேசணும்னு நினைப்பேன், ஆனால் வந்து அதிகமாக அவர்கிட்ட பேச முடியாது. அது வந்து இனம் தெரியாத ஒரு மரியாதை அது. அவருக்கும் வந்து அவருக்கு நேரமே இருக்காது. அவர் எப்பவுமே அவர் டியூட்டி கான்சியஸ் தான். அவர் வந்து GHலயும் வந்து டாக்டரா இருந்தாரு, தனியாகவும் வந்து மருத்துவ சேவை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படிங்க அந்த வகையில வந்து அவருக்கு வந்து நேரம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் அது. நான் பள்ளி முடிச்சு வீட்டுக்கு போகும்போது வந்து அவர் வந்து மருத்துவமனையில் இருப்பாரு. அவர் மருத்துவமனை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது நான் வந்து தூங்கியிருப்பேன் அந்த பள்ளி பருவத்தில். அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கும். கால நேரத்தில் வந்து நாங்க பார்ப்போம், அவ்வளவுதான். ரெண்டு ஒரு வார்த்தை அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அவருடைய சுபாவங்கள், தனிப்பட்ட சுபாவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்றிலிருந்து இன்று வரை எப்பொழுதுமே வந்து நட்பு வட்டத்திலேயே வந்து பயணப்பட்டு இருப்பார். அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இப்பவும் வந்து என்னுடைய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறது நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் நினைக்கிறேன். வேற எதையும் நான் நினைக்கல. அது ஒருவேளை வந்து அதுக்குண்டான துவக்கம் வந்து அவர்கிட்ட இருந்து கூட எனக்கு கிடைச்சிருக்கலாம். பகுடுதுறையில வந்து பாட்டி வீட்டுக்கு பின்னால இருந்த ஒரு அறையில வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறிதளவு ஓய்வு நேரத்தில் நண்பர்களை வந்து தினந்தோறும் சந்திப்பார். அதெல்லாம் அற்புதமான ஒரு நாட்கள். நான் ரொம்ப சின்ன பையனா இருந்ததுனால அது நான் பார்ப்பேன், அவ்வளவுதான். அவர் ஃப்ரெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் பார்ப்பேன், அவ்வளவுதான். அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவருக்கு ஓய்வு நேரம்ங்கிறது மிக மிக குறைவு தான். என்னுடைய நினைவுப்படி வந்து ஓய்வு நேரம் மிக மிக குறைவு தான். அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வந்து அவருக்கு ஓய்வு நாள். அன்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடுறதுக்கு டென்னிஸ் கிளப் போயிடுவார். சனி ஞாயிறு 2 நாளுமே வந்து டென்னிஸ் கிளப் போயிடுவார். விளையாட்டுல வந்து அவருக்கு அபரிதமான ஒரு ஆர்வம் அது கூட வந்து எனக்கு பின்னால வந்து விளையாட்டுல ஆர்வம் வந்ததுக்கு ஒரு காரணமா இருந்திருக்க கூடும். ஹிந்து நியூஸ் பேப்பர் ரெகுலரா படிப்பாரு, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மேகசின் வந்து ரெகுலரா வாங்குவாரு. நான் ரொம்ப குட்டி பையன் அப்படிங்கறதுனால வந்துட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாரு. அவர் முதல் டேப் ரெக்கார்டர் அவர் வாங்கினப்ப அதை என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அது ஒரு பெட் டைப் டேப் ரெக்கார்டர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்டாண்ட் டைப்பா பெட் டைப்பான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாரு. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிசயம். அது அப்படியே நிறைய விஷயங்கள். அது மருத்துவத்துறையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட அவர் தன்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையில வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை வந்து அவர் வந்து செலவழிச்சாரு. அற்புதமான டென்னிஸ் விளையாட்டு வீரர். அது இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இருக்கக்கூடிய வசதிகள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னால இல்ல. எதுவுமே கேமரா, ஸ்மார்ட் போன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இருந்திருந்தா அந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் வந்து போட்டோ எடுத்திருக்கலாம் அல்லது வந்து கவரேஜ் பண்ணிருக்கலாம்.
அவர் அவர் டென்னிஸ் விளையாடி அந்த அற்புதமான தருணங்கள் இன்னுமே வந்து எனக்கு வந்து நிழல் படமா ஓடுது. எவ்வளவு விளையாட்டுன்னு வந்து அவர் இறங்கின பிறகு தன்னை மறந்து விளையாடுவார். ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சர்வீஸ் பண்றது நான் பலமுறை நான் பார்த்திருக்கேன். அவர் எந்த ஒர்க் பண்றாரோ அதுல வந்து தன்னை வந்து முழுமையா ஈடுபடுத்திக்குவார். பொதுவா வந்து ஜனங்கள் மத்தியிலே பேசுவாங்க, டாக்டர் பார்க்க போனா டாக்டர் வந்து பேசிய பாதி வியாதி குணப்படுத்திடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு, ஒரு ட்ரெண்ட் உண்டு அவருக்கு. அப்படியாக அற்புதமான விளையாட்டுகளை அருமையாக வந்து விளையாடியவர். பல்வேறு போட்டிகளை வந்து டென்னிஸ் கிளப் வந்து நடத்தும் போது அதுல வந்து முக்கிய பங்கெடுத்து நிர்வாகத்துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். கபடி விளையாட்டுலயும் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவர் நேரடியாக கபடி விளையாண்டு நான் பார்த்த தருணங்கள் கம்மி தான், ஆனா அவருக்கு அதிகமான ஆர்வம் உண்டு. டென்னிஸ் அவர் விளையாண்டு நான் நிறைய பார்த்திருக்கேன். பேட்மிண்டன் அற்புதமா விளையாடுவாரு. டேபிள் டென்னிஸ் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டேபிள் டென்னிஸ்லயும் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அற்புதமா இருக்கும். ஏன்னா மிகச்சிறிய இடத்துல ரொம்ப நுணுக்கமா அதிவேகத்துல விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து டேபிள் டென்னிஸ். அதுவும் அற்புதமா விளையாடுவாரு. டென்னிஸும் நல்லா விளையாடுவார். பேட்மிண்டன் எதுக்குமே எதையுமே குறைச்சு மதிப்பிட முடியாது. மூணு விளையாட்டுமே வந்து அவர் வந்து பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த விளையாட்டுகள். ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல வருடங்கள். ராஜ்தூத் அவருடைய ஃபேவரட் பைக். ஃபர்ஸ்ட் முதல் வந்து பஜாஜ் ஸ்கூட்டர் வச்சிருந்தாரு நான் நினைக்கிறேன், ஒயிட் கலர் ஸ்கூட்டர். பின்னால வந்து ராஜ்தூத் பைக் ரொம்ப வருஷம் ஓட்டிட்டு இருந்தார். ஃபைனலா வந்து அவர் ஹீரோ ஹோண்டாவுக்கு வந்து சேஞ்ச் ஆனார். ஒரு 40 வருஷம் வந்து பவானிசாகர் மாதிரி வந்து ஒரு மிடில் டவுன் அப்படின்னு கூட சொல்ல முடியாத ஒரு சிறிய நகரத்துல வந்து கிராமப்புற மக்களுக்கு வந்து அற்புதமான சேவை செய்த ஒரு மருத்துவர் டாக்டர் திரு குருசாமி. ஸ்டில் ஹி இஸ் டூயிங் ஹிஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அப்ப ஒரு சாதாரண மாணவரா மாடல் ஸ்கூல்ல வந்து தன்னை வந்து இணைத்து கொண்ட அவர் பவானிசாகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில தன்னுடைய அறிவாற்றலை வந்து அபிவிருத்தி செய்து கொண்டார். பள்ளி இறுதி வகுப்புல வந்து முதல் வகுப்பு மாணவரா வந்து வெளியே வர்றாரு. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால வந்து மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது வந்து எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பவானிசாகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்த ஒரு மாணவர் மருத்துவ படிப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய நியூஸ் தான். அப்படி தன்னை இணைத்துக் கொண்ட அவர் நேர்த்தியான முறையில் வந்து அந்த படிப்பை முடிச்சுட்டு தான் பிறந்த ஊருக்கு, சொந்த ஊருக்கே வந்து ஒரு மருத்துவராக திரும்பி வந்து தொடர்ந்து வந்து ஒரு 40 வருடத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணியிருக்கிறார். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த கண் தான முகாம், ரத்த தான முகாம், இந்த மாதிரி இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து கண்டினியூஸா வந்து அவர் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ஸ் வந்து பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து அவருக்கு எங்க கிடைச்சிருக்கும்? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு விட கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மாடல் ஸ்கூல் வந்து அவருடைய அறிவுக்கண்ணை திறந்த ஒரு இடம். அங்கு கிடைச்ச நண்பர்கள், நட்பு வட்டம். அதுக்கப்புறம் வந்து உயர்நிலை பள்ளியில வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருந்திருந்தா மட்டுமே வந்து அவர் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்க முடியும். அப்ப அந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் தான் வந்து அவரை வந்து வாழ்க்கையில வந்து மிக உயரத்துக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பவானிசாகர் அரசு தொடக்கப்பள்ளி, பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில கிடைச்ச கல்வி தான் அவரை வந்து கோவை மருத்துவக் கல்லூரிக்கு வந்து மருத்துவக் கல்லூரி மாணவரா வந்து மாத்துச்சு. அப்ப அந்த ஒரு மாணவர் தன்னுடைய கல்வியின் மூலமாக வாழ்க்கையின் மிக உயர்ந்த நிலைக்கு சென்று தன்னுடைய படிப்பின் மூலம் பெற்ற ஒரு தொழில்நுட்ப அறிவு அதனை பாலமாக வைத்து மிக நீண்ட வருடங்கள் மருத்துவ சேவை செஞ்சிருக்கிறார். அதே சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி இன்ட்ராக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பழகிறதாகட்டும், ரிலேஷன்ஷிப்பை வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மெயின்டைன் பண்றதாகட்டும், எதுலையுமே எந்த குறை சொல்ல முடியாது. அவருடன் பள்ளியில் படித்த நண்பர்களுடன் இன்று வரை தொடர்பில் இருக்கிறார் என்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. அப்ப அவரு வந்து இப்ப நம்ம குரூப்ல வந்து 5 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்டா வந்து நான் நினைக்கிறேன். அதாவது வந்து எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம துவக்கப்பட்ட இந்த ஒரு முயற்சி 2019 என்னுடைய மனதில் ஏற்பட்ட ஆதங்கம் காரணமா வந்து நான் துவக்கப்பட்ட ஒரு முயற்சி. நமது வாட்ஸ்அப் குரூப்பில் இணைக்கும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாம தான் நான் வந்து அவரை வந்து நான் நினைச்சேன். அவருடைய நம்பர் இருந்தது, ஒரு குருட்டு தைரியத்தில தான் வந்து நான் நினைச்சேன். ஏன்னா வந்து ஒரு இந்த மாதிரியான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு
அறிவாற்றல் மிக்கவர்கள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் அப்படிங்கிறது அது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு உண்மை அது. அப்ப அந்த தைரியத்துல தான் நான் சேர்த்தனேன். நிச்சயமா இப்ப 5 வருடத்துக்கு பிறகு 6வது வருடமும் தன்னுடைய பயணத்தை அவர் நம்முடைய குரூப்ல தொடர்ந்துட்டு இருக்காருங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாவும் கௌரவமான ஒரு விஷயமாவும் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, எனக்கு அவருடைய ஹேபிட் ரொம்ப துல்லியமா எனக்கு தெரியும். தனக்கு சரின்னு பட்ட ஒரு விஷயத்த மட்டுமே அவர் தொடர்ந்து செய்வார். இதை சின்ன வயசுல இருந்து நான் இன்னைக்கு வரைக்குமே நான் பார்த்திருக்கேன். தன் மனதிற்கு சரி என்று பட்ட ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே விடாமல் செய்து கொண்டிருப்பார். அப்ப எனக்கு நான் குருட்டு தைரியத்தில் சேர்த்திருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டோமே, அவர்கிட்ட கேட்க கூட இல்லையே, அவர் நம்ம குரூப்ல டிராவல் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, 1008 யோசனை ஒரு பக்கம் இருந்துச்சு. அப்ப அவரை குரூப்ல தக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், அடுத்த ஒரு கேள்வி மனசுல வருது. அவரை தக்க வைக்கணும் அப்படின்னா நீ பிரம்ம பிரயத்தனம் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது அப்படிங்கறதுதான் எனக்கு கிடைச்ச பதில். எனக்கு நான் கேட்ட கேள்விக்கு நானே சொல்லிக்கொண்ட பதில் என்னன்னா, டாக்டர் திரு குருசாமி அவர்கள் இந்த குழுவில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் நீ உன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். குழு பதிவுகள் வாயிலாக அவருக்கு நீ முழு திருப்தியை கொடுத்தால் மட்டுமே அவர் தொடர்ந்து இந்த குழுவில் பயணிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரிஞ்சதுனால நான் முழுமையான ஈடுபாட்டோட ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு கிவ் மை பெஸ்ட், அதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கு டாக்டர் திரு குருசாமி அவர்களை நமது குழு உறுப்பினர் என்னும் முறையில் அறிமுகம் செய்து வைத்ததன் மூலமாக நமது குழு உறுப்பினர்களின் அறிமுகம் துவங்கியது என்ற ஒரு செய்தி இருந்தாலும், டாக்டர் திரு குருசாமி அவர்கள் நமது பள்ளிக்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனா என்ன பண்ணுவாரு அப்படிங்கறது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் தான், இப்ப நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சக்தியுமே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுதான். நம்ம ஸ்கூல்ல பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராகவும் அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பணியாற்றி இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு நமது தான் கற்ற பள்ளியின் மீது ஒரு அதீத அக்கறை, நட்பு, பாசம் எல்லாம் இருக்கிறதுனாலதான் சாதாரணமான ஒரு மாணவனான நான் ஆரம்பித்த குரூப்ல அவர் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இந்த 6வது வருட பயணம் வலிமை மிக்க குழு உறுப்பினர்களை அறிமுகம் செய்வதன் வாயிலாக துவங்கி இருக்கிறது என்பதை மட்டுமே இப்போது கூறிக்கொள்ள முடியும். டாக்டர் திரு குருசாமி அவர்கள் நிச்சயம் தான் பயின்ற பள்ளிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணுமோ டெஃபினட்டா 100% கொடுப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முழுமையான நம்பிக்கை. நன்றி.